முதல்வர் அறையில் இருந்த ரிப்போர்ட் பார்த்ததும் ஸ்டாலின் கையில் எடுத்த மிஷன். அப்போ திமுக பாஜகவினிலை என்ன ஆக போகுது அப்படின்றத பார்த்துடலாமா? தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக சார்பில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள வெற்றி இலக்கு 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதற்கு மிஷன் 200+ என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. மிஷன் 200+ என்பதை ஸ்டாலின் கொண்டு வருவதற்கு பின் முக்கியமான காரணங்கள் இருக்கிறதாம். ஸ்டாலின் மேசையில் வைக்கப்பட்ட ஒரு ரிப்போர்ட் தான் அவருக்கு இருந்த உற்சாகத்தை கொடுத்துள்ளதாம். அதாவது இந்த நிலையில் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலில் சட்டசபை வாரியாக எந்த கட்சி எத்தனை வாக்குகள் பெற்றுள்ளன என்ற விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி 221 சட்டப்பேரவை தொகுதிகளில் திமுக கூட்டணி முதலிடம் பிடித்துள்ளது. 8 இடங்களில் அதிமுக முதலிடம் பிடித்துள்ளது. 3 தொகுதிகளில் பாமக முதலிடம் பிடித்துள்ளது. 2 தொகுதிகளில் தேமுதிக வேட்பாளர்கள் தான் முதலிடம் பிடித்துள்ளனர். பாஜகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதிகள் உட்பட பாஜக தாமரை போட்டியிட்ட எந்த தொகுதியிலும் முதலிடம் வரவில்லை. அதிமுக 8 தொகுதிகளில் அதாவது எடப்பாடி, குமாரபாளையம், சங்ககிரி, பரமத்திவேலூர், அரியலூர், ஜெயங்கொண்டம், திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை தொகுதிகளில் முதலிடம் பிடித்துள்ளது. பாமக 3 தொகுதிகளில் பொன்னகரம், தருமபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதிகளில் முதலிடம் பிடித்துள்ளது. தேமுதிக 2 தொகுதிகளில் திருமங்கலம், அருப்புக்கோட்டை முதலிடம் பிடித்துள்ளது. சட்டமன்ற தொகுதி வாரியாக வாக்குகளிலும் பாஜக 1 தொகுதியில் கூட முதலிடம் இல்லை. அதிமுக 8, தேமுதிக 2, பாமக 3 தொகுதிகளில் முதலிடம் பிடித்துள்ளது. இதை பற்றி தான் முதல்வர் ஸ்டாலினுக்கு தேர்தல் ரிப்போர்ட் சென்றுள்ளதாம். அதன்படி தற்போது சட்டசபை தேர்தல் நடந்தால் திமுக கிளீன் ஸ்வீப் செய்ய வாய்ப்புகள் உள்ளன. அதிமுக படுதோல்வி அடையும் என்று ரிப்போர்ட் தெரிவிக்கின்றன. இதை மனதில் வைத்தே ஸ்டாலின் 200+ மிஷன் என்பதை அறிமுகப்படுத்தி உள்ளாராம். லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக மோசமாக செயல்பட்டு உள்ளது. தமிழ்நாட்டில் பாஜக ஒரு இடத்தை கூட வெல்ல முடியவில்லை. தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்கவே அண்ணாமலை என் மண் என் மக்கள் யாத்திரை சென்றார். ஆனால் அந்த யாத்திரையும் பலனளிக்கவில்லை. பாஜக முன்னாள் தலைவர் எல் முருகனின் வேல் யாத்திரைக்கு கீழ் பாஜக தமிழ்நாட்டில் 4 MLA இடங்களை வென்றது. அதேபோல் தமிழிசை தலைவராக இருந்தபோது 2 இடங்களை பாஜக வென்றது. ஆனால் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட அண்ணாமலைக்கு கீழ் அவர் என் மண் என் மக்கள் யாத்திரை சென்றும் கூட ஒரு MP சீட் கூட கிடைக்கவில்லை. அவரின் அரசியல் ட்ராக் ரெக்கார்டு இதுவரை 0ஆகவே உள்ளது. இந்த என் மண் என் மக்கள் யாத்திரை வாக்கு சதவிகிதம் ரீதியாகவும் இடங்கள் ரீதியாகவும் சரி அவருக்கு கட்சிக்கும் பலன் கொடுக்கவில்லை என்று ரிப்போர்ட்டுகள் கூறுகின்றன.